குளச்சல் போலீஸ் நிலையத்தில் காதல் கணவருடன் சேர்த்து வைக்க கோரி தீக்குளிக்க முயன்ற இளம் பெண். கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை பகுதியை சேர்ந்தவர் நித்யா, வயது 25. இவர் ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். ஏற்கனவே திருமணமான இவர் தனது கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நித்யாவுக்கும் குளச்சல் அருகே உள்ள பத்தரை பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார், வயது 27 என்பவருக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டது. சுரேஷ்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர். ஆனால் அவர் இதை மறைத்து நித்யாவுடன் பழகி வந்தார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு திருப்பூரில் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். அப்போது சுரேஷ்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பது நித்யாவுக்கு தெரிய வந்தது. இதனால் அவர்களிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இதனையடுத்து சுரேஷ்குமார் கர்ப்பிணியாக இருந்த நித்யாவை கைவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி வந்தார். அதன் பின்பு நித்யாவும் தனது சொந்த ஊருக்கு திரும்பினார். இந்நிலையில் கடந்த மாதம் நித்யாவுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதனையடுத்து சுரேஷ்குமார் தன்னை ஏமாற்றிவிட்டதாக கூறி நித்யா தனது காதல் கணவர் வீட்டின் முன் கைக்குழந்தையுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து இது குறித்ததான புகாரின் பேரில் குளச்சல் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ்குமாரை தேடி வந்தனர். இதனையடுத்து கோர்ட்டில் நிபந்தனை ஜாமீன் பெற்ற சுரேஷ்குமார் போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்தார். இந்த நிலையில் சம்பவத்தன்று சுரேஷ்குமார் கையெழுத்திட வருவதை அறிந்த நித்யா கைக்குழந்தையுடன் போலீஸ் நிலையம் வந்தார். அப்போது அவர் சுரேஷ்குமாரிடம் தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு அழைத்தார். அதற்கு சுரேஷ்குமார் மறுப்பு தெரிவிக்கவே இருவரையும் போலீசார் குளச்சல் மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இருவருடனும் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுரேஷ்குமார் நித்யாவையும் குழந்தையையும் அழைத்து செல்ல மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நித்யா திடீரென போலீஸ் நிலையம் அருகேயுள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்று பெட்ரோலை வாங்கி வந்து போலீஸ் நிலையம் முன் தீக்குளிக்க முயன்றார். இதை பார்த்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். பின்னர் போலீசார் சுரேஷ்குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நித்யாவையும் குழந்தையும் அழைத்து செல்ல அறிவுறுத்தினர். அதன்படி அவர் இருவரையும் ஆட்டோவில் ஏற்றி தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார். இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.